இமேஜ் டுடே ஏஷியாவோட 25th எடிஷனும் இப்போ ஒரு பெரிய வேலை நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் பண்ணுறோம் 17th to 19th July 2026. இந்த எக்ஸிபிஷன் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் ஹப் சார். டிவி சேனல்ஸும் சினிமாட்டோகிராஃபர்ஸும் ஃபோட்டோகிராஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்காங்க சார் இங்கே சென்னையில். ஆனால் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாம்பே, ஹைதராபாத் அப்படி தான் இருக்குங்க சார். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு சென்னையிலேயே பை அ சென்னை கம்பெனி நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறோங்க சார். பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் செட்ஸ் லைவாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கேமரா ரிக் மனோஜ் பர்மா சார் எடுத்துகிட்டு வராங்க. ரெட் அண்ட் ஆரியோட கேமராஸும் வருதுங்க சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ், ப்ராட்காஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே திஸ் இஸ் த மஸ்ட் பி பிளாட்ஃபார்ம். And நீங்கள் எல்லாம் வந்தாலும் we'll be very happy sir. Thank you so much. Okay sir. Divya, Vice President Marketing, Bicel Interactions. Thank you very much. Okay sir. Thank you. In behalf of Bicel, I welcome you all press people. Let me have the pleasure of introduce Mr. Rajkumar, Vice President, Chennai Factory Academy, and Mr. Karthik Raja. சாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும் மெட்ராஸில். இருந்தாலும் இட்ஸ் அ ப்ரோட்டோகால். சவுத் இண்டியன் சினிமாட்டோகிராஃபிக் அசோசியேஷன் பிரசிடென்ட். அண்ட் நெக்ஸ்ட் டு மீ இஸ் திவ்யா, மார்க்கெட்டிங் வைஸ் பிரசிடென்ட், பைசல் இன்ட்ராக்ஷன்ஸ். அண்ட் he is Mr. Muthu, South Indian Photography Association President. And I am Srinath, Vice President, South Indian Photography Association. இந்த வருஷம் வந்து 26வது வருஷங்க. உங்களுடைய எல்லாருடைய கோஆப்ரேஷனு, எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுடைய கோஆப்ரேஷனு, எல்லா எக்ஸிபிட்டர்ஸ் கோஆப்ரேஷனில் வி ஸ்டெப்பிங் இன்டு 26th இயர். 25 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 26வது வருஷம் போத் ப்ராட்காஸ்ட் அஸ் வெல் அஸ் ஃபோட்டோ வீடியோ ரெண்டும் சேர்த்து நாங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். வி நீட் ஆல் யுவர் கோஆப்ரேஷன். ஓவர் டு திவ்யா. Thank you everyone for coming to this press meet. We want to do this press meet to officially announce the 5th edition of the Broadcast Media Cinema Expo happening at the Chennai Trade Center from 17th to 19th July. This is one of the first and most vibrant exhibitions that is happening for the cinema as well as the broadcasting industries. We are supported by the South Indian Cinematographers Association, and this is a platform for everyone from TV channels, from cinematographers to come together. We have some extremely exciting cinematographers like Mr. Manoj Paramahamsa, Mr. Ratnavelu, Mr. P.C. Sriram, and many other leading cinematographers like Karthik Raja sir coming to the exhibition and interacting with the latest technology. We're also conducting some very interesting activities such as a short film contest in association with the Cinema Factory Academy. So I'll hand it over to Rajkumar sir to say a few words about that. Good afternoon everybody. Cinema Factory Academy சார்பாக பை அண்ட் செல் இன்ட்ராக்ஷன் சார்பாகவும் அவங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறோம். இப்போ இந்த கான்டெஸ்ட் வந்து நாங்கள் மே மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஏறத்தாழ 300க்கு மேற்பட்ட என்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு வந்தது, ஷார்ட் ஃபிலிம்ஸு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி நாங்கள் வந்து இதில் வச்சுருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபிலிம், பெஸ்ட்டு டைரக்டர், Best Cinematographer, Best Editing and Sound Design, Best AI Film, Best Actor, இந்த மாதிரியான 8 கேட்டகரிஸ் நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். இதில் வந்து வித் அட்ராக்டிவ் ப்ரைஸஸோட அதே மாதிரி பிரதீக்ஷா கேமராஸ் அவங்க வந்து என்னென்னா ஒரு லைட்ஸு தட் இஸ் ஒர்த் 40,000 வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸில் இருந்தோ, ஏமனில் இருந்தோ, மும்பையிலிருந்தோ, ஸ்ரீலங்காவிலிருந்து, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்தது தான் ரொம்ப ஆச்சரியமானது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல்லேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட், அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து கூட என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது. இது வந்து நாங்கள் ஜூரிஸாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா சார் நேஷ்னல் அவார்டு, நம்ம இந்தியன் சினிமாவோட நேஷ்னல் அவார்டு வந்து பல தடவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு ஜூரியா. அண்ட் சிஜே ராஜ்குமார், நான் வந்து 15 புக்கு எழுதியிருக்கிறேன் சினிமாட்டோகிராஃபியில். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டு ரைட் புக் ஆன் 15 புக்ஸ் ஆன் சினிமாட்டோகிராஃபி வந்து நாங்கள் தான். இன்னொரு ஜூரி வந்து நாசர் சார், அப்புறம் பிஎஸ் வினோத்ராஜ் சார், கொட்டுக்காளி, பெபிள்ஸ் அந்த மாதிரி திரைப்படங்களை வந்து எடுத்தவர். ஸோ நாங்கள் வந்து ராஜா முகமது சார், அவர் வந்து பருத்தி வீரனுடைய எடிட்டர். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி
இப்போ வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெயிலில் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து கடைசி நாளில் வந்து காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவோம். ஃபிலிமை வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு தென் தேர் வில் பி அவார்ட் செரமனி ஆல்சோ. Thank you so much, sir. Moreover, we also wanted to talk a little bit about Tamil. கலந்து பேசுகிறேன். ஓகேங்க சார், தப்பாக சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க சார். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த அவார்டில் வந்து ஒரு 80 years ஓல்டு விமனுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு இதில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக நான் சொல்ல விரும்புகிறேன். Thank you, sir. Amang sir, so we would love to invite everyone to come to the exhibition. We can open it up. Any questions irundha kelunga sir. We are happy to. sir adha kalamdu tamil press enna kaaranamna neenga vandu avar pesradha irukum. Yes sir. ellame English language la pesiyana oru idella but Amang sir. Yes sir, yes sir. Absolutely sir, correct sir. Sir, இன்னொரு விஷயம் இல்லை புரியுது சார். இன்னொரு விஷயம் which I wanted to mention, நம்ம இனாக்ரேஷன் பார்த்தா ஸ்ரீ எல்முருகன் சார், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர், அவர் தான் வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாருங்க சார் ஆன் த 17 July 10:30 AM. ஸோ அதுக்கும் நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாக வாங்க சார். பிசி ஸ்ரீராம் சார், பிசி ஸ்ரீராம் சார், மனோஜ் பரமஹம்சா சார், ரத்னவேல் சார். கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் போய் என்ன ஒரு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி சார். கவர்மெண்ட் வந்து அவரும் திரைத்துறையில வந்து வந்திருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஆமாங்க சார். ஸோ அதை நீங்க கூப்பிடுறதுங்கிறது வேற. என்ன சப்போர்ட்டுக்கு என்ன மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லேருந்து வராங்க சார். மனோஜ் பரமஹம்சா சார் இப்போ தான் ஹீஸ் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் தி எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். ஸோ அவங்க சைட்லேருந்து தே ஆர் பிரிங்கிங் ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெக்னாலஜி அண்ட் சி meet the leading cinematographers அப்படி வராங்க சார். அண்ட் சிமிலர்லி யூனியன் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்முருகன் சார் வந்து இனாக்ரேட் பண்ணிவிட்டு க்ரௌட் அட்ரெஸ் பண்ணி ஹீஸ் கோயிங் டு டாக் அபவுட் இப்போ இந்த வை சவுத் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் எல்லாமே சவுத் இந்தியா நிறையா இருக்காங்க. சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு பேஸ்ட். ஸோ அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணுறோன்னு த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு கம் அண்ட் அட்ரெஸ் அண்ட் அக்னாலேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த இண்டஸ்ட்ரினுங்க சார். ஆமாங்க சார். எஸ் சார். ஸோ 17th 18th July நம்ம வி ஹாவ் ஓவர் ஒரு 10 ஒர்க் ஷாப் மேலே இருக்குங்க சார். we have topics like நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நியூஸ் இப்போ தான் எலெக்ஷன் கவரேஜ் it just got over sir. பின்னாடி பார்த்தீங்கன்னா you all put so much effort right into that coverage. And there's so many நிறைய different elements இருக்குது பார்த்தீங்கன்னா. அது கேமராமேன்லேருந்து அதுக்கப்புறம் இந்த ரைட்டிங் எவ்ரிதிங் எல்லாருமே there's so many aspects to it. ஸோ அதில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறோம் சார். இட்ஸ் கால் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கவரேஜ். தமிழில் தான் நடக்கும் அந்த ஒர்க் ஷாப். தேர் வி ஹேவ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் புதிய தலைமுறை, ஜெயா டிவி, அப்புறம் எலெக்ஷன் அனலிட்டிக்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்தது. தேர் கோயிங் டு டாக் அபவுட் ஹவு டு வி கவர் த தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். அப்படி ஒரு செஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர்ஸ் ரவுண்ட் டேபிள்னு பண்ணுறாரு சார். about lighting and all the decisions that cinematographers take. ஒரு 4 ஒளிப்பதிவாளர்கள் கூட கலந்துரையாடல் மாதிரி வைக்கிறோங்க. அவங்க சொன்னது இந்த எலெக்ஷன் இதை வந்து ஃபுல்லாகவே பாதியில் கவர் பண்ண மாட்டாங்க முக்கியமான விஷயத்தெல்லாம். பட் நாங்கள் வந்து நிறைய யூத்தெல்லாம் வந்து எப்போ பாருங்க குறிப்பாக எடுத்தோம்னா மயிலாப்பூர் எடுத்தால் அந்த மயிலாப்பூர் ஸ்ட்ரீட்டை வச்சுன்னு எடுப்பாங்க, கபடி தர கோயில் எல்லாமே எடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய அந்த யூத் அந்த போட்டோகிராஃப் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வெளியுலக என்ன முக்கியமான சிவிக் பழைய இஷ்யூஸ் அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான இது கொடுக்க போறீங்க சார்? இந்த வாட்டி நாங்கள் யூத்துக்கோசரமே மோர் தென் ப்ரொஃபஷனல்ஸுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் யூத்துக்கும் கொடுத்து நானும் என்னுடைய எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாமே காலேஜாக போய் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸு மற்ற கனெக்டட் வித் ஃபோட்டோகிராஃபி இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பர்சனலாக போய் அந்த தீனியும் அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இன்வைட் பண்ணி கிட்டத்தட்ட 25 காலேஜ் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கிறது இல்லாத ஏன்னா நெக்ஸ்ட்டு வர யூத்துக்கும் இது பண்ணிட்டு இப்போ திவ்யா மேடம் வந்து ஹால் 1 சொன்னாங்க. ஹால் 2ல் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபைனல் கட் ப்ரோ, புது சாஃப்ட்வேர்ஸு, மெமரிஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேரு, நிறைய சாஃப்ட்வேர்ஸு, எடிட்டிங் இது கிளாஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 9 புது கேமராஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். புது சாஃப்ட்வேர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
யா சார், வெரி ட்ரூ. ஆமாங்க இல்லை சார். பொதுவாகவே இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க. அடிஷ்னலாக வந்து என்னென்னா ஹால் 1 பற்றி பேச்சு வந்ததுனால நாசர் அவர்கள் தயாரித்த 2 நாடகங்கள் இளைஞர்களை வச்சு தயாரிச்சிருக்கிறாரு. அது வந்து ஒடிசி நாடகம் வந்து 17ஆம் தேதி வந்து ஈவினிங் 5 to 6 அரங்கேறுது. ஏன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் படமும் வர நேரத்தில் இளைஞர்களை வைத்து ஒடிசி நாடகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. 2வது நாள் வந்து மணிகண்டன் கொலை வழக்கு அப்படின்னு ஒரு சோஷியல் தீமை பேஸ் பண்ணியும் இதில் இது ஒரு ஆடட் அட்ராக்ஷன் இந்த வருஷங்க. மற்ற கம்பேரிசன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் போட்டோகிராஃபர் அந்த மாதிரி ஒரு இது எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறாங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இப்போ சினிமா வந்துங்க ஐமேக்ஸ்க்கு வந்து மாறிட்டு இருக்குங்க. பெரிய ஸ்க்ரீன்னு டாலர் வேர்ஷனுக்கு இப்போ நம்ம வந்து அகன்ற திரையில தான் படம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எப்படின்னா உயரமான திரைகளை நோக்கி சினிமா நகர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி இயக்குனர்கள் வந்து ஐமேக்ஸுக்கு வந்து போகிறாங்க. இப்போ அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கேமராமேன் வேல்ராஜ் அவர்கள் வந்து பிளாக் மேஜிக்கில் 65mm கேமரா வந்து இப்போ வந்திருக்குங்க. இப்போ தான் வந்து அறிமுகமாயிருக்கு. அது வந்து நம்ம எக்ஸிபிஷன் வருதுங்க ஐமேக்ஸ் கேமரா. எதுங்க? அதான் நான் சொன்னேங்களே உங்களுக்கு, ஏமன்லேருந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மும்பையிலேருந்து 2 பேர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வர்றாங்க. அவங்களுக்கும் எந்த அளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கான ஒரு தளமாகவும் அமையுமா? பிற்காலத்துல அந்த ஃபெயிலியர் டு சக்சஸ் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஏற்கனவே வந்து சீகா வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குங்க ரொம்ப வருடமாக. அது பிரசிடென்ட் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் சொல்லுவாருங்க. இல்லை, இது வந்து சீகாவோட மெயின் இது என்ன பண்ணுறோன்னா இந்த வெண்டாசரம் டாப் டிஓபிஸ் தான் போவாங்க. சீகா இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வெண்டாஸை எங்களோட கொலாபரேட் பண்ணி எங்களோட மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 மெம்பராக குறைஞ்சது வருவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வருதோ, என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் இன் 2 months நாங்கள் ரெகுலராக எவ்ரி ஒர்க் ஷாப்ஸு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுபோல் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து நிறையா இருக்குங்க. அது இந்த மேடை இல்லை பேசுகிறதுக்கு. பொதுவாக ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா நிறையா வந்து ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் டு ஆல்ன்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இது பண்ணலாம். இப்போ எங்கள் ஸ்டால் சினிமா ஃபேக்ட்ரி அகாடமி ஸ்டாலில் கூட ரெட் கொமோடோ கேமரா கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். ஸோ யார் வேணாலும் வரலாம். சினிமா பற்றி தெரிஞ்சுக்காதவங்க கூட வந்து அந்த கேமரா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம், லென்ஸ் வந்து மாற்றி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. So before sir pre-registration பாத்தீங்கன்னா sir it's fully free. So 16th வரைக்கும் whoever registers full free of costing sir. அன்னைக்கு வந்து if they register ஒரு 200 rupees entry charge இருக்குங்க sir, just on the days of the exhibition. ஆனா if அவங்க வந்து ஏதாச்சும் film instituteல வந்து they are a student இல்லனா pressல இருந்து if they've come அவங்களுக்கெல்லாம் it's fully free entry sir. Sir, around 3,000 to 5,000 visitors, sir, all in all. Main film industry and broadcast industry focused up, sir. So CTOs from companies like Pudhiya Thalaimurai, Sun TV, avangala varanga, sir. Overall footfall வந்து 20,000 மே Image Today and the Image Today exhibition or broadcast exhibition சேர்த்து போட்டா in fact more than that, or 30,000 இருக்குங்க, sir. Broadcast exhibition specific பாத்தீங்கன்னா that will be around 5,000, sir. ஆமாங்க sir. So that இதுங்க விருது வாங்குறவங்க எப்படி செலெக்ஷன் கேக்குறாங்க, எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க? இல்லை, இது வந்து எப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் தான் வந்து பார்த்துருக்குறோங்க. இந்த படங்களை வந்து இப்போ டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்ராஜ் பார்த்துருக்குறாருங்க. என்னங்க ஜூரிஸ் எத்தனை பேர்? 5. எந்த நீங்கள் ஜூரிஸ் எத்தனை பேர்? எவ்வளோ ஜூரிஸ்? இல்லை, நாங்கள் வந்து 5 ஜூரிஸுங்க. நாங்கள் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபிக்கு தனியாக நான் பார்த்தேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் பார்த்தாரு. டைரக்ஷன் வந்து PS வினோத்ராஜ் பார்த்தாரு. பெஸ்ட் எடிட்டிங் வந்து ராஜா முகமது. அந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஏஐக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்தார், ஸ்ரீனிவாசன்.
அவர் பார்த்தோம். அந்த மாதிரி பிரித்து நாங்கள் பார்த்தோம். ஒரு குழுவாக தான் இயங்கி பார்த்தோம். ஏறத்தாழ நாங்கள் ஒரு 20-25 நாள் இதுக்குன்னே செலவு பண்ணோம். ஏன்னா 300 என்ட்ரி வந்தது. 300 என்ட்ரி வந்தது. டோட்டலாக 300 என்ட்ரிஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஆமாங்க சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த ஷோ வந்து நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக்கணும். ஏன்னா இது தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வர்றாங்க. சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி நாங்கள் வந்து ஹைதராபாத்ல இருந்து, கேரளாவில் இருந்து, கர்நாடகாவில் இருந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்குனே வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபி கம்யூனிட்டி இருக்கிறதுனால அங்கிருந்து நிறைய பேர் வர்றாங்க, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வராங்க. நாங்கள் எப்படி யூத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜஸ் எல்லாம் போதும், அதே மாதிரி மூத்த கலைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 மூத்த கலைஞர்களை அன்றைக்கி வந்து 75 கலைஞர்களை வந்து நான் இன்றைக்கி கௌரவப்படுத்துகிறோம். அந்த ஃபங்க்ஷனும் டே 1 ஆரம்பத்திலேயே நல்லதாக ஆரம்பிக்கணும். மூத்த கலைஞர்களை ஆரம்பித்து அவங்ககிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கணுன்ற மாதிரி மூத்த கலைஞர்கிட்ட தான் ஆரம்பிக்கிறோம். இளைஞர்களும் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஒரு மெமெண்டோ. சீனியர் சிட்டிசன்ஸ் எக்ஸிபிஷனோட பர்பஸ் தாங்க சார். I think it's best to be I think you should do it. சார் பர்பஸ் சார் புது இது வந்து கலைஞர்களுக்கு எது கேட்குறாங்கன்னா இப்போ நாங்களே யாரும் இன்டர்ஃபியர் ஆகணும். ஆமாங்க சார். வந்து இந்த மாதிரி அந்த சார்ட் அவுட் என்ன 1 நிமிஷம் மாதிரி 30 seconds ஒரு பைக் மாதிரி. போன வருஷம் இந்த வருஷம் புது விஷயம்